ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி சட்னிக்கு தேவையான பொருட்கள்: உளுந்து, கடலப்பருப்பு, வரமிளகாய், தேங்காய் திருவி வச்சுருக்கேன், 2 தக்காளி, பூண்டு, வெங்காயம், மல்லித்தலை, புதினா தலை கொஞ்சம் 2 கலந்து வச்சுருக்கேன். இதில் தாளிக்கும் போது காட்டுறேங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. காஞ்சிருச்சு. நல்லா தாளிக்கணும். கருகிடாமல் வதக்கணும். லைட்டாக வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் வரமிளகாய் போட்டுக்கோங்க. செவந்துருச்சு. தேங்காய் போட்டுக்கோங்க. அடுத்து கொத்தமல்லி கூட புதினா போட்டுக்கோங்க. எதையும் கருக விடாமல் வதக்கிடுங்க. கருக விட்டால் நல்லா இருக்காது. இது அவ்வளோதான். இதை எடுத்து வேறு தட்டில் கொட்டி வச்சுட்டு அடுத்து வெங்காயம் தக்காளி வதக்கணும். இதை தனியாக தான் வதக்கி எடுத்து வச்சுக்கணும். கருகிடுச்சு பாருங்க. அடுத்து வெங்காயம் தக்காளி வதக்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கோங்க. பூண்டு, வெங்காயம், வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். அப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க. இல்லைன்னா ஒரு மாதிரி பச்சை ஸ்மெல் அடிக்கும். வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பழத்து வச்சுக்கோங்க. இந்த டைமில் தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி 4 கட் பண்ணி போடுங்க. பழத்தை பெருசாக கட் பண்ணக்கூடாது. தக்காளி வதங்க கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கிட்டு இந்த அளவுக்கு வதக்கணும். அப்போ தான் பச்சை வாசம் இருக்காது. இதுலேயே வதக்கிருந்தோம் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே கொட்டிடுங்க. ஒரு கலர் கிளறி நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சிடுங்க. தக்காளி சட்னி பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. ஆறுனதையும் அரைச்சி ஒரு தாளிப்பு கொடுத்துட்டேன். கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டேன். அவ்வளோதாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள்.